யார் அடுத்த இந்திய தலைவர் இல்லைன்னா யார் அடுத்த இந்திய பிரதமர், யார் நம்ம ஏரியாவில் நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் பரவலாக பேசப்படுகிறது. பரவலாக அதை பறித்து நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ அரசன்ஷைன்.inல அதை பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எந்த கட்சி நல்ல கட்சி அப்படிங்கிறத பற்றி கூட நிறைய சபைகளில் பேசப்படுகிறது. மறைமுகமாகவும் நேரடியாகவுமே பேசுகிறாங்க. சிலர் மறைமுகமானு சொன்னீங்கன்னா கைகளில் அந்த கட்சியுடைய அந்த சைனை காட்டுறது, அப்புறம் மறைமுகமாக போடக்கூடாத ஓட்டு யாருக்கு போடக்கூடாதுங்கிறத குறிக்கிறது போல காரியங்களை சொல்கிறது. இன்னும் அட்வான்ஸாக சிலர்லாம் வசனங்களை வச்சு அடிக்கிறது. கர்த்தர் நீதியின் சூரியனாய் உதிப்பார் இப்படியெல்லாம் சொல்லி நிறைய வசனங்கள் அதுக்கு இணையாக வர்றது போல எடுத்து பேசக்கூடிய ஊழியக்காரங்க இருக்காங்க. கட்சிக்காரங்களும் நிறைய கட்சிக்காரங்களும் தலைவர்கள் கூட நிறைய சபைகளுக்குள்ளே ஊழியக்காரங்க கிட்ட பெரிய பெரிய ஊழியக்காரங்க கிட்ட ஜெபிக்கிறாங்க. உள்ளூர் வேட்பாளர்கள் கூட பலரும் சபைகளில் ஊழியக்காரங்க கிட்ட ஜெபிச்சுட்டு போகிறத வீடியோவாகவும் மெசேஜ்களாகவும் நல்ல தலைவர் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் வெளிவர்றதை பார்க்க முடியுது. இந்த நிலையில் நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம், இல்லைன்னா ஓட்டு போட்டால் யார் நம்மளுக்கு நல்லது செய்வா அப்படிங்கிறத பற்றி நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். இதற்கு ஆதாரமாக முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதாவது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போலிருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஸோ யார் ராஜாவாக வர்றாங்கிறது முக்கியம் இல்லை, அது கர்த்தருடைய கைகளில் இருக்கிற நீர்க்கால்களை போல் இருக்கிறது அப்படின்னு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஞானி என்று அறியப்பட்ட சாலமோன் நீதிமொழிகளில் சொல்லியிருக்கார். அதாவது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், யார் தலைவர் ஆகிறா, யார் பிரதமர் ஆகிறா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த நீர்க்கால்கள், அதாவது அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய மனம் அப்படிங்கிற அந்த காரியம், அந்த இருதயம், ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார். நம்ம யாரை தேர்ந்தெடுத்தாலும் ஆண்டவர் அவங்கள நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இவர் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர், இவர் இந்த கருத்தை உடையவர், இவர் கிறிஸ்துவ எதிர்ப்பு கட்சியாளர், அதனால் இவர் நமக்கு நல்லதாக செய்ய மாட்டார், இல்லைன்னா சபைகளுக்கு விரோதமாக போராட்டத்தை கொண்டு வருவார், அதனால் அவருக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை முதல் படியிலேயே நான் சொல்கிறேன், அது ஒரு தவறான சிந்தனை. என்னுடைய சிந்தனை அல்ல, வசனத்தின்படி நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவர்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரங்களில் இருக்குது. ஸோ கர்த்தர் நடத்துகிற பாதையில் மட்டும்தான் அவங்க நடக்க முடியும். அது நமக்கு எதிரானாலும் சரி, நமக்கு ஆதரவானாலும் சரி, அது கர்த்தருடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நடத்துகிற பாதையில் மட்டும்தான் அவர்களால் வாழ முடியும் அல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்களாகிய நாம் முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர், நிறைய ஊழியக்காரங்க கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட கட்சிகள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, குறிப்பிட்டவர்கள் நமக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள், கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தடையாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையாக ஒரு 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 மேற்போக்கான ஒரு சிந்தனையோடு செயல்படுறாங்க. அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதே மாதிரி இருக்குது. விசுவாசிகளிடையிலும் பலரும் குறிப்பிட்ட கட்சியினருக்கு, வேட்பாளருக்கு போய் அவங்களுடைய கட்சி இதுலையெல்லாம் அந்த பார்ட்டியோடைய முக்கியமான கூட்டங்களில் கூட கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சில ஒருத்தர் வீடியோவெல்லாம் கூட இறக்குறாங்க. இதுக்கெல்லாம்
என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கல. கர்த்தருடைய நடத்திப்பு என்னன்னு புரிஞ்சுக்காதவங்க தான் இந்த செயலை ஈடுபடுறாங்க. என்ன பிரதர், எல்லாரும் ஒரு வழியில் போகும்போது நீங்கள் மட்டும் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்கிறீங்களே, இதற்கு வசனத்தில் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இதை பார்த்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் வரலாம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, தானியேலை சொல்லலாம். தானியேலின் காலத்தில் நெபுகாத்நேசர் அப்படிங்கிற ஒரு ராஜா, ஒரு அந்நிய ராஜா தான், அவர் இஸ்ரவேலர் கிடையாது. நெபுகாத்நேசரை பற்றி நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தை தோண்டி எடுத்து அங்கே இருந்த எல்லா தங்க வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை தன் கஜானாவில் கோயிலில் வச்சவர், தன்னுடைய சிலையை வைத்து வணங்க சொன்னவர், தான் தெய்வம் என்று சொல்லி வணங்க சொன்னவர், இப்படியெல்லாம் செய்தவர் அந்நிய தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போகப்பட்டவர். தானியேலும் சரி, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அப்படிங்கிற அவருடைய நண்பர்களும் சரி, அடிமைகளாகத்தான், ராஜகுமாரர்களாக இருந்தாலும் அடிமைகளாகத்தான் பாபிலோனுக்கு போகிறாங்க. ஸோ பாபிலோனில் எடுத்துகிட்டு போகும்போதும் அவர்கள் தங்களுடைய நீதியில் நல்லதாக கரெக்டாக வாழ்ந்தனால அந்த 4 பேரும் கர்த்தரால் உயர்த்தப்படுகிறார்கள். அந்நிய தேசத்தில், சொந்த தேசத்தில் அல்ல, அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் அதிகாரிகளாக மாறுகிறார்கள். இதற்கு மெயின் காரணம் என்னன்னா, ராஜாவின் இருதயம் அவருடைய கரங்கள் இருக்கிற நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. நம்ம ஒழுங்காக வாழ்ந்தோம்னா, நீதியின்படி கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம ஜீவித்து வாழ்ந்தோம்னா, எந்த தலைவர் வந்தாலும் அந்த தலைவரின் நடுவிலும் நம்மளால் சுவிசேஷம் சொல்ல முடியும், சாட்சியாக நிற்க முடியும். இதே நெபுகாத்நேசர் தான் அறிக்கை இடுகிறார், கர்த்தரே தான் தெய்வம், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய தெய்வம் தான் தெய்வம், தானியேலின் தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு ஒரு இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு தவறை குறிப்பிட்டு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். தானியேல் புஸ்தகத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பை சொல்லலாம். யோசேப்பு பாருங்க, அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். தன் சொந்த ஜனம், சொந்த ஜாதி எல்லாவற்றையும் விட்டு தனிமையாக எகிப்தில் வாழும்போதும் தனக்கு ஆண்டவர் நியமித்த பாதையில் தனக்கு கற்பிக்கப்பட்ட நல்ல காரியங்களில் கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவித்த போது எகிப்திலே உயர்த்தப்படுகிறான். எகிப்திலே உயர்த்தப்பட்டு ஒரு நல்ல அதிகாரியாக மாறுறான். அது மட்டுமல்ல, தன் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமின் குடும்பம், அதாவது யாக்கோபின் குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாளராக மாறி அந்த ஜனமே பெருகுவதற்கு யோசேப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கார். அந்நிய தேசத்தில் அந்த எகிப்தியர் யாருமே ரட்சிக்கப்பட்டதாகவோ அல்லாவிட்டால் அவர்கள் எல்லாரும் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடந்துக்கிட்டதாகவோ நம்ம வாசிக்கலை. யோசேப்பின் காலத்துக்கு பிறகு, அதாவது மோசையின் காலத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாலும் கர்த்தருடைய ஜனத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். ஸோ நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், யாரை தேர்ந்தெடுக்கிறோம், யாருக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒழுங்காக இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஒழுங்காக இருந்தால், நீதிமான்களாக வாழும்போது, கர்த்தருக்கு ஏற்ற வசனத்தின்படி ஜீவிக்கும்போது, ஆண்டவர் எந்த தலைவரை தேசத்துக்கு கொடுத்தாலும் அவரை தன் மனதிற்கு ஏற்றது போல நீர்க்கால்களை மாற்றுவார். எந்த ராஜாவின் காலத்திலும், நான் சொல்கிறது கிறிஸ்தவங்களுக்கு ஏற்ற ராஜாக்களின் காலத்தில் மட்டுமல்ல, எந்த எதிர்ப்பாளரான ராஜாவாக வந்தாலும் இந்தியாவுக்கு உங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியும், உங்களால் சபை நடத்த முடியும், உங்களால் ஊழியங்கள் செய்ய முடியும், நம்ம ஒழுங்காக இருந்தால். நம்ம ஒழுங்காக இல்லைன்னா எவ்வளவு ஆதரவாளராக ஆட்கள் வந்தாலும் ஊழியமும் ஓடாது, சுவிசேஷமும் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஒன்றும் பெருசாக வேலை நடக்காது. இதுதான் வேதம் சொல்லுகிற வழி. அதனால் தயவு செய்து நான் சொல்லுகிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, யாருக்கும் ஆதரவாக உங்களுக்கு பிடித்திருக்கலாம்,
அந்த நல்ல நபர், நல்ல கட்சியாளர், வேட்பாளர் அதெல்லாம் ஓகே. உங்களுக்கு இஷ்டமா இருந்தா நீங்க ஓட்டு போடுங்க. ஆனா எந்த கட்சிக்கும் ஆதரவாக இவர் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமானவர், இல்லன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு குடுப்பவர், இவரால தான் கிறிஸ்தவ சபை கட்டப்படும் அப்படிங்கிற கருத்த தயவு செய்து முன்வைக்காதீர்கள். ஏன்னா அது வேதத்திற்கு முரணான கருத்து. ஏன்னா கர்த்தர் ஒருத்தருடைய மனதை திருப்பாத வரைக்கும் அந்த மனுஷனானாலும் சரி, அந்த கட்சி ஆனாலும் சரி, அந்த தேசமானாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக நிற்க முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிற வழி. ஸோ ஆலோசிங்க, சிந்திங்க, உங்களுக்கு பிடித்த நபருக்கு ஓட்டு போடுங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவருடைய வழி தெரியுமில்ல, அவர் இத்தனை பேர் அழிச்சாரு, அத்தனை பேர் கொளுத்தினாரு, இத்தனை பேர் வீட்டை எரிச்சாரு, வாட் எவர் இட் மேபி, ஆண்டவர் அனுமதிக்காமல் இது ஒன்றுமே தேசத்தில் நடக்கலை. என்ன பிரதர் இவ்வளவெல்லாம் செஞ்சாங்களே, இவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறீங்களான்னு கேட்டால், நான் யாருக்கும் ஆதரவாகவும் பேசலை, யாருக்கும் எதிர்த்தும் பேசலை. கர்த்தர் யாரை தலைவராக தேசத்துக்கு கொடுக்குறாரோ அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்றதான ஞானத்தை, ஆளுமையின் ஞானத்தை கொடுக்கணும். தேவ சித்தத்தின்படி இந்த தேசம் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம அதுக்காக நிற்கணும். இந்த தேசத்துக்காக எத்தனை நேரம் நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், இல்லாவிட்டால் எத்தனை நேரம் அந்த தலைவர்களுக்காக ஆண்டவரே ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்குள்ள நிமிடங்கள் கூட கிடையாது. நமக்காக ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தேசத்துக்காக ஜெபித்து தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்தியாவை நம்ம பெருசாக சொல்கிறோம். ஆனால் பல நாடுகள் இன்றைக்கும் உலக நாடுகள் பல நாடுகளிலும் சுவிசேஷத்திற்கும் விரோதமான நாடுகள் இருக்கிறது. அங்கேயும் இன்னைக்கும் சபைகளும் சுவிசேஷமும் பரவிக்கொண்டு தான் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த ஜனங்க அந்த தேசத்துக்காக ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருக்கிறாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் போராடுறாங்க. அதனால தேவன் அவங்க மேலே இரக்கத்தை பாராட்டுறாரு, தயவை காட்டுறாரு. ஸோ நல்ல முடிவெடுங்க, நல்ல காரியங்களை சிந்திக்கலாம். யார் மேலேயும் பகையோ விரோதமோ அவரும் யாரோ நமக்கு தெரியாது. ஸோ யார் மேலேயும் எந்த தலைவர் மேலேயும் பகையும் வச்சுக்க வேண்டாம், எந்த தலைவர் மேலேயும் அன்பும் செலுத்த வேண்டாம். யாரையும் மனுஷனை நம்பி செயல்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல தலைவரை தருவார் அப்படிங்கிற அந்த கருத்தோட எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு மனதிற்கு ஏற்றவர் என்று தெரிகிறவருக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் இவர் வந்தால் கிறிஸ்தவத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படிங்கிற கருத்தோடு போடாதீங்க. கர்த்தாவே நான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன், யார் வந்தாலும் ஆண்டவரே உம்மது நாம மகிமைப்படட்டும், உம்மது ஜனங்களை நீ காப்பாற்றும் அப்படிங்கிற ஜெபத்தோடு போய் ஓட்டு போடுங்க. கர்த்தர் நமக்கு நல்ல தலைவரை, நல்ல ஆசீர்வாதங்களை தேசத்தின் மேல் தருவாராக.